அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் இந்த ஒளிநாடா மூலம் உங்கள் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு இயேசு, அவருடைய சீசர்கள், அவர் தாயார் அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட தொடங்குது. யூதர்கள் முறையின்படி 6 கச்சாடி அங்கு வைக்கப்பட்டிருக்குது. அப்போது இயேசுடைய தாயார் அங்கே வந்து இயேசுக்கிட்ட முறையிடுறாங்க. திராட்சரசம் குறைவுபட்டுப்பா அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இது 2 விதமான வார்த்தையை குறிக்கலாம். என் வேலை இன்னும் வரவில்லை என்ற சொல்லி முடித்த பிறகு அவங்க தாயார் சொல்கிறாங்க சீசர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்றார். அப்படி சொன்ன பிறகு அங்கே 6 கச்சாடியில் அவங்க தண்ணீரை நிரப்புகிறாங்க. நிரப்பி முடித்த பிறகு இயேசு சொல்கிறாரு, போய் பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுங்க அப்படின்னாங்க. தண்ணீர் திராட்சரசமாக மாறிச்சு. இது மாறின பிறகு அங்கே இருக்கிற எல்லோரும் அவரை விசுவாசித்தாங்க. பாருங்கள், இது முதலாவது அற்புதம். இயேசு முதலாவது கானா ஊரில் கல்யாணத்தில் முதலாவது அற்புதம் செஞ்சார். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஏன்னா அந்த ஜனங்கள் அவரை விசுவாசிக்கும்படி அந்த அற்புதத்தை செஞ்சார். அதே போல் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருமானா, அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் பேசுமானா, அந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.